எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர், எங்களோடு பேசுகிற தேவனாயிருக்கிறீர். அப்பா, எங்களோட ஒவ்வொரு நிமிடங்களிலும் எங்களோடு இருந்து நீங்கள் எங்களை நடத்துறீங்களப்பா. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துறீங்களேப்பா. இப்போது நாங்கள் உண்மையை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. 6 நாட்கள் எங்களுடைய உலக வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு அப்பா, இந்த ஒரே ஒரு நாள், அது இந்த 2 மணி நேரம் மாத்திரம் உண்மை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கணும்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையில் உம்முடைய தொடுதலை நாங்கள் ஒவ்வொரு உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீர் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரோடும் நீங்கள் அப்பா உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, துவக்க முதல் முடிவு வரை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்றதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாடல், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜபத்திலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இடைப்படுங்கப்பா. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. ஆராதனையில் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்மை உயர்த்த, உம்மை மாத்திரம் புகழ நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது நோக்கமாக இருக்கிற தேவன், எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கோம்ப்பா. எங்களை நேசிக்கிற தேவன் நீங்கப்பா. உங்களுடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். Praise the Lord, hallelujah, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ஹalleluya. கர்த்தருடைய கை குறுகி போகிறதில்லை, ஆமென். ஆமாவா இல்லையா? ஒரு நாளும் ஒரு காலம் அவருடைய கை குறுக போகிறதில்லை. இந்த பாடல் இப்படியா சொல்றது: கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே என்ற பாடல் நாம் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதை நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். சொல்லலாமா? விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமாப்பா, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரிய செய்வாய், திவ்ய அன்பில்
விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழை. ஆமாங்க, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். ஆமே, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய். ஆமே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்தலாமா? விசுவாசத்தில் மாத்திரமே நானும் நீங்களும் பிழைத்து நிற்க முடியும். ஆமென். இன்றும் என்றும் பிழைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆமென். ஆமாவா இல்லையா? அந்த ஆண்டவர் தான் துதிக்க வந்திருக்கிறோம். அவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. ஆமா தானே? அந்த நாமங்கள் நம்ம ஒவ்வொன்றும் சொல்லி துதிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லாத. ஆமா, டைம் இல்லை. சபைக்கு கூட நமக்கு ஃபர்ஸ்ட் வாரம் வரக்கு டைம் இருக்கு, அதுக்கப்புறம் வர்றதுக்கு நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஆமா தானே? ஆமா. ஆண்டவரை துதித்து எப்பவும் போற்றி புகழணும். ஆமென். எந்நேரமும் எப்பொழுதும் அவரை துதித்து போற்றி புகழ்ந்து பாடணும். இந்த பாடல் இப்படியா சொல்றது: யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கத்தாதி கத்த செய்த நன்மைகளும். நம்மளே மறந்துருக்கிறோம் நிறைய இல்ல. ஆண்டவர் எனக்கே தெரியாம எனக்கு நன்மை செய்யறது அது எனக்கே தெரியாது. ஆனா அத்தனை நன்மைகளை எனக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? அந்த ஆண்டவர் நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். இந்த பாடல பாடலாமா? கரங்களை தட்டி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா என்ற பாடலை பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கத்தாதி கத்த செய்த கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்ணீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா, நான் தாகத்தோடு வந்த போது தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்ணீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா, நான் தாகத்தோடு வந்த போது ஜீவன் தன்னை எனக்கு தன் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சிறலாமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம். ஆமென். யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா என்னை இன்றும் நடத்துவேன்.
சர்வ வல்ல தேவனா என்னை என்று நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்த தேவனா என்னவென்று பாடும். Yehova Shama, Yehova Ruba, Yehova Rafa, Yehova Shalom, Yehova Shama, Yehova Ruba, Yehova Rafa. Yehova தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹீமும் நீங்க தாங்க, என்றும் உந்த தேவன் நாங்க, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்றும் பாடுவேங்க. எலோஹீமும் நீங்க தாங்க, எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்றும் பாடுவேங்க. Yehova Shalom, oh Yehova Shama, Yehova Ruba, Yehova Rafa, Yehova Shalom, oh Yehova Shama, Yehova தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடும். என் கர்த்தாதி கர்த்தர் கரம் தட்டி பாசலாம். மீண்டும் ஒரு முறை. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஆமாப்பா, நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஆமென், ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. ஆமா தானே? சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான், 9:10 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்புவார்கள். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை அப்படின்னு சொல்றாரு. சிறுமைப்பட்ட நிலையில ஒரு வேலை இருக்கலாம், சிறுமைப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். வசனம் சொல்லுது, சிறுமைப்படுகிறவர்களை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். ஆமென். இந்த பாடல் அப்படிதான் சொல்லுது. அடுத்த பாடல, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையை கை தூக்க வந்தவர். நம்ம ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், தள்ளப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆமென். ஏன்னா நானும் நீங்களும், எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே ஆறுதல் என்ன தெரியுமா? யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது கிஃப்ட். என்ன வேணா அதுல நம்ம டாட் வச்சுக்கலாம். ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது, நான் உன் கூட இருந்து நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென், ஹalleluya. அதே போல, ஆதலால் உம்மை நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அவருடைய நாமத்தை, அவருடைய வார்த்தை நம்பி இருக்கிறவர்கள் என்னவா? யாரை நம்பி இருப்பாங்க? மனுஷனை நம்பி இருப்பார்கள். யாரை நம்பி இருப்பாங்க? கர்த்தரை நம்பி இருப்பார்கள். ஆமென். இன்னைக்கு நானும் நீங்களும் அவரை நம்பி வந்திருக்கிறோம். யாரை நம்பி வந்திருக்கிறோம்? அவரை நான் மாத்திரம்தான் நம்பி வந்திருக்கிறோம். ஒரு சிறுமைப்பட்டாலும் சிறுமைப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். இந்த கால வேளையில நானும் நீங்களும் சிறுமைப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், என்னை கண்ணோக்கி பார்ப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா என்னையும் உங்களையும் கண்ணோக்கி பார்க்க ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹalleluya. பாடலாமா? வீர்லஹாய்ரோயி என்னை உங்களுக்கும் ஜீவ நீரூற்றாய் வருகிறார்.
ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஹalleluya சொல்லமா. ஹalleluya. சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஆமாவா? ஆமாவா? மலேசியால ஆமாவா அப்படின்னா அப்படிதான். அப்படியா? அப்படி ஆமாவா? அப்படியா? ஆமாவா? அப்படியா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹalleluya. சந்தோஷத்தோடு பாடலாமா? சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமாயை கை தூக்க வந்தவனே, என் சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமாயை கை தூக்க வந்தவனே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வே, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே. என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நாலு குரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, எந்த நாலு குரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே. இயேசுவே, என்னை காண்கின்ற தேவன் நீர். ஆமென். பீலஹாயோகி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலஹாயோகி, எங்கள் ஜீவனீர் ஒன்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியை மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியை மாற்றிவிட்டீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். ஆமென். வாக்குத்தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வீரனாய் என்னை காண்கின்ற கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமாய் கை தூக்க வந்தவர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமாய் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். எழுந்திருக்கலாமா? ஓ ஜீசஸ், ஹalleluya. எனக்கு உங்களுக்கும் ஜீவ நீரூற்றாய் வருகிற தேவன். வனாந்தரத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில
பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை உங்களையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஒரு நாளும் ஒரு காலம் மறந்து விட்டு விடுகிற தேவன் அல்ல. நாம தான் அவரை மறந்து தூரமாக போய் விடுகிறோம். ஆண்டவர், அப்பா, சிறுமைப்பட்டு இருக்கிற என்ன நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அல்லவாப்பா. ஒதுக்கப்பட்டு துரத்தப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்க என்ன கைவிடாமல் நடத்துகிற தேவன் அப்பா. வாக்கு தத்துவம் எனக்காக நீங்க செஞ்சு இந்த வாக்கு தத்துவத்தை என் மேல நீங்க நிறைவேற்றுங்கிறீங்கப்பா. எவ்வளவு பெரிய தேவன் அல்லவா. என்னை காண்கின்ற தேவன் சொல்லலாம் அப்பா. பார்த்தப்பா, எங்கள் ஜீவன் அப்பா, ஜீவநீரற்று நீ தேவன் ஒருவர் இருக்காருங்க. உலகம் காணாதது போல இருக்கலாம். என்னை உங்களை காண்கிறவர், என்னை உங்களை பார்த்து கொண்டு என்னை உங்களை நல்ல வழியில நடத்துற ஒருவர் இருக்கிறார். மறுபடியும் செல்லம் அவர் ஒரு நாளும் ஒரு காலம் என்னை உங்களை கை விடுகிற தேவன் அல்ல. அவர் கையை பிடிச்சு தூக்கி கையை பிடிச்சு மறுபடியும் நடத்தி கூட்டி செல்லுகிற தேவன். இந்த கால வேளையில என்னோடும் உங்களோடும் அவர் உறவாடுகிற தேவனாயிருக்கிறார். அவர் என்னோடு உங்களோட பேசுகிற தேவனாயிருக்கிறார். அவர் என்னோடு உங்களோடும் நான் உன் கூட பேசுறேன் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், உன் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்றார். என்னை காண்கின்றதே சமூகம் மாத்திரம்தான். தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஹல்லேலூயா, ஓ ஆமென். ஹல்லேலூயா, எஸ் ஜீசஸ். நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே. ஆமாப்பா, எங்க வாழ்க்கையில நம்பிக்கை, எங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை தெய்வம் நீர் ஒருவரே, என்றும் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. கர்த்தாதி கர்த்த நீரே, கானா தேசம் நீரே. ஆமாப்பா,
உம்முடைய சமூகம் ஒன்று மாத்திரம் தான் ஆண்டவரே எனக்கு பிரிய ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்க எங்க போவோம்? தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை உங்களையும் கைவிட மாட்டேன், நான் கூட இருந்து நடத்துறேன். சிறுமைப்பட்டவனை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன்னு சொல்ற தேவனை மறவாமல் அவர் நினைக்கிற தேவனா இருக்கிறார். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அவர் எபினேசராக உதவி செய்கிற தேவனாக, பலவீன நேரங்களில் பலனை தந்து நடத்துகிறவராக, தடைகளை உடைத்து ஒருவேளை தள்ளாடி போய் நடக்கிற எனக்கும் உங்களுக்கும் சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் அவன் கூட இருக்கிறேன், அவன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு. நம்ம கூட இருக்கிறவர்களெல்லாம் மறந்துடுறோம், கூட இல்லாதவங்களை நம்ம நினைத்து ஏன் எனக்கு இதை செய்ய முடியல அவங்கனால அப்படின்னு நம்ம ஓரி பண்ணிட்டே இருக்கோம்ல. ஆண்டவர் நான் உன் கூடயே இருக்கேன் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. மறவாமல் நீனை தீரையா மறதார நன்றி சொல்வே. மறவாமல் நீனை தீரையா மறதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சொல்லலாமா? இரவும் பகலும் என்ன நினைச்சு என்னை உங்களை நினைத்து இதுவரைக்கும் நடத்தினாரே. அந்த அப்பாவுக்கு சொல்லலாமா? அப்பா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. ஆமாப்பா, எபினேசர் நீங்கதான்ப்பா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லலாமா பாப்பாத்து? நன்றி நன்றி ஆமாப்பா, கோடி கோடி நன்றி. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. ஆமாப்பா, எஸ் லார்ட். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. ஆமாப்பா, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால்
எழும்பு உம்முடைய சாலும்புகளால குடும்ப மருத்துவ நீரே. எஸ் ஜீசஸ், நன்றி நன்றி. நன்மையால் நிறைந்துள்ளது, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உம்மை போல ஒரு தீமை நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கருப்போல என் தேவைகள் யாவை உம் கரம் நல்கியதே. அன்றென்றைக்கான தேவைகள் யாவையும் சொல்லலாமா? நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆமாங்க, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். ஏன்னா என்னை உங்களையும் அவ கருப்போல பாதுகாக்கிற தேவன். இந்த கால வேளையில ஆண்டவரே, என்னை உங்களையும் பாதுகாக்கிற தேவன், காத்து நடத்துகிற தேவன், தீமைகளுக்கு விலக்கிக் கொள்ளுகிற தேவன். அவர் அறியாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தாலும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். என்னுடைய கண்ணீரை அறிந்த தேவன்,
என்னுடைய கண்ணீரை அவருடைய துருத்தியில வைத்து அவர் அளந்து, நான் எவ்வளோ அழுதுருக்கேன்னு அவர் அளந்து பார்த்துட்டு இருக்காராம். எனக்கு கூட தெரியாது, உங்களுக்கு கூட தெரியாதுல்ல எவ்வளோ அழுதுருப்போன்னு, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்போம், எவ்வளோ துயரப்பட்டிருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போன்னு. ஆனால் என் கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஒரு தீமையும் நினைக்காத தேவன் இந்த காலவேளையில என்னோடு உங்களோடு கூட இருக்கிறாருங்க. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே, அப்பா பார்த்து சொல்லாமாப்பா, ஆமாப்பா, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. எங்களை கரு போல சுமந்தீரே, எங்களை நினைக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த காலவேளையில என்னை உங்களை நினைக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். என்னை உங்களை கைவிடாமல் நடத்த ஒருவர் இருக்கிறார். அவர் நடத்துகிற தேவன். ஒரு நாளும் ஒரு காலம் விலகாமல் இருந்து அவர் என்னோடும் உங்களோடும் கூட இருந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மறவாமல் நினைக்கிற தேவன். நம்முடைய வியாதிகளிலிருந்து வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். சுகத்தை தருகிற தேவன். தழும்புகளால் சுகமானீர்கள், அவருடைய தழும்புகளால் சுகமானோ. என்னை உங்களை நடத்தக்கூடியவர். இந்த காலவேளையில அப்பா, நாங்கள் நம்புகிற தேவன் நீர் ஒருவரே. நாங்கள் நம்புகிற தேவன் நீர் ஒருவரே. எங்களுடைய நம்பிக்கையின் காரணம் நீர் ஒருவரே. எங்களுடைய நம்பிக்கையின் நங்கூரம் நீரே அப்பா. எஸ் ஜீசஸ். அவர் கரு போல என்னை உங்களை பாதுகாத்து, அவர் ஒரு சிதையாமல் பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எஸ் ஜீசஸ். யார் என்ன மறந்தாலும், தகப்பன் தாயும் கைவிட்டாலும், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. மறக்காம நினைக்கிற தேவன்பா, நீங்க ஒருத்தர் தான்ப்பா என்னை நினைக்கிறவர். எல்லா மக்களும் கடவுளை பார்க்கணும் பார்க்கணும் ஓடுறாங்க. ஆனா அவர் என்ன பார்க்கறதுக்கு, உங்களை பார்க்கறதுக்காக வர்றாருங்க. என் பக்கத்துல, உங்க வீட்டுல, உங்க கூட நீங்க டிராவல் பண்றப்போ எப்பவுமே உங்க கூடயே இருக்கிறேங்கிறாரு. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உம்மை, அவரை போல இந்த உலகத்துல தீமை நினைக்காத ஒருவருமே இல்ல. நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. ஆமென். எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவர். மறுபடி சொல்லாமா? எபினேசரே, 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 சுமந்தவர்.
உங்களுடைய இருதயத்தில் எங்களை வைத்திருக்கிறீங்களேப்பா. இந்த உலகத்துல தீமை நினைக்கிற இந்த உலகத்துல எங்களுக்கு தீமை நினைக்காம நன்மையை மாத்திரம் செய்கிறவர், நன்மை மாத்திரம் செய்கிறவர். எங்களோட வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் அது உம்முடைய நன்மைக்காக. நீங்க செய்கிறது எல்லாம் எங்களுடைய நன்மைக்காக. நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு, நாங்க பாரப்படக்கூடாதுன்னு, நாங்க துயரப்படக்கூடாதுன்னு, நாங்க துன்பப்படக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒவ்வொன்றா நீங்க செய்றீங்களேப்பா. ஒரு தகப்பன், உலக பிரகாரமான தகப்பன் தம் பிள்ளைக்கு என்னென்னலாம் வேணும்னு செய்யறதுக்கு போல அதற்கு மேலாக எங்களுக்கு நீங்க எங்களை நினைத்து இருதயத்தில் சுமந்து கருப்போல காத்து எங்களை நீங்க நடத்தி எங்களுக்கு செய்றீங்களேப்பா. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசினதற்காக, இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. மீதியான வேலையிலும் நீர் எங்களோடு இடைப்படுங்க. சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜபத்திலும் நீங்க எங்களோட பேசுங்கப்பா. உடைய வார்த்தை எங்களோட இடைப்படட்டும். உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஷேக் ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 118 வசனங்கள் 16 முடிய. சங்கீதம் 118 வசனங்கள் 16 முடிய. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.